ஓம் சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்ப சரணம் சொன்னோம், தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய தினம் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளுகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும். உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து நேயர்களுக்கும் ஐயப்பன் அருள் கிடைக்க வேண்டும் என்று சபரிமலைக்கு இருமுடி சுமந்து யாத்திரை தொடங்கி நடந்து கொண்டு செல்லுகின்ற வழியிலே அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 7/1/2023 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்றைய தினம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய யாத்திரை நோக்கி கேரள தேசத்தை நோக்கி மாலை அணிந்த சுவாமிகள், சாஸ்தாபீடத்திலே மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் மலை யாத்திரைக்காக புறப்பட்டு எருமேலி என்கின்ற இந்த புனித ஸ்தலத்திலே எருமேலியிலே அங்கே எருமேலி சாஸ்தா, அந்த சாஸ்தா ஆலயத்திலே பேட்டை சாஸ்தா என்று போற்றப்படுகின்ற எருமேலி ஆலயத்திலே இருந்து பேட்டை துள்ளல் என்கின்றதாகிய ஒரு நிகழ்வு. இந்த எருமேலி சாஸ்தா ஆலயம், இந்த எருமேலி சாஸ்தா ஆலயத்திலே அதற்கு நேராக பாபர் மசூதி என்கின்ற ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கிறது. பெரிய ஒரு பள்ளிவாசல். இந்த இன ஐக்கியத்தை, மத ஐக்கியத்தை ஒருமைப்படுத்துகின்ற வகையிலே உலகில் வேறெங்கும் காண முடியாத ஒரு சிறப்பு இந்த சபரிமலை யாத்திரையிலே எருமேலியிலே லட்சோப லட்ச மக்கள் காணக்கூடியதாகிய ஒரு நிகழ்வு. இரண்டு ஆலயங்களும் எதிரும் எதிருமாக இருக்கும். முன்முன்னாக எருமேலியிலே சாஸ்தாவுடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு நேரே முன்னாக நடுவிலே ஒரு வீதி மட்டும்தான், ஒரு பாதை மட்டும் இருக்கும். இந்த பள்ளிவாசல் பாபர் மசூதி. இந்த மலை யாத்திரை செல்லுகின்ற அனைத்து சுவாமிகளும் இந்த பள்ளிவாசலிலே சென்று தேங்காய் உடைக்கின்ற ஒரு சிறப்பு உலகத்தில் வேறு எந்த பள்ளிவாசலிலும் கிடையாது. எருமேலியில் மட்டுமே உள்ளது. அங்கு கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் இது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. அங்கு சென்றவர்களுக்கு, பார்த்தவர்களுக்கு தெரியும். அங்கு கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் விபூதி. அது ஒரு பையிலே அடைக்கப்பட்டு பாபர் பிரசாதம் என்று கொடுப்பார்கள். விபூதி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூட
அங்கே இந்த சாமிகளெல்லாம் பாபரின் தோழனே சரணம் ஐயப்பா என்று பள்ளிவாசலிலே சென்று சரணகோஷம் எழுப்புகின்ற ஒரு உன்னதமான சிறப்பு அங்கு மட்டும்தான் காணலாம். அவ்வாறு ஒரு புனிதமானதும் வாழ்வில் உயர்வை தரக்கூடியதுமாகிய இந்த யாத்திரையிலே எருமேலி என்கின்ற இடத்திலே நாம் இப்பொழுது சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த எருமேலியிலே இந்த ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக இந்த பாபர் மசூதி இங்கு சென்று வழிபாடுகள் செய்த பின்பு பேட்டை துள்ளல் என்று அவரவர்கள் இந்த காட்டுவாசிகளைப் போல வேஷம் போட்டு மஞ்சள், சிகப்பு கலரிலே குங்குமம், பச்சை கலர், நீலக்கலர் என்ற கலர் சாயங்களெல்லாம் மேலே பூசி இலை குலைகளெல்லாம் கட்டப்பட்டு இந்த பேட்டை துள்ளி ஆடுகின்ற சிறப்போடு கூடிய எருமேலி, இந்த எருமேலி சாஸ்தாவுடைய பரிபூர்ணமான திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் நாம் மலை செல்லுகின்ற பாதைகளிலே சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எருமேலி சாஸ்தா சன்னிதானத்திலிருந்து, கேரளாவிலிருந்து சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.